வெளிநாட்டுக்கு சுத்தி பார்க்க போறீங்கன்னா நான் சொல்ற இந்த நாட்டுக்கெல்லாம் போங்க. நம்மளோட கரன்சி வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் வியட்நாம். இங்க நம்ம காசோட மதிப்பு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசு ₹1 அவங்க ஊர் காசு 300 டாங்ஸ். இவங்க சொல்ற மாதிரி வியட்நாமுக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு போனா போதும். 1000 ரூபாய் அப்படின்னா அவங்க காசுக்கு 300 ரூபாய் அவங்க தருவாங்க. அப்ப 1000 × 300 3 லட்சம் ரூபாய். வியட்நாம நீங்க ஜாலியாக சுத்திட்டு வரலாம். அப்படிதான் நினைக்கிறீங்க? நடு ரோடு தான் இருப்பீங்க. நம்ம காசு ₹1 கொடுத்தீங்க, அவங்க 300 கொடுப்பாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டு கரன்சிக்கு பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவாங்க. அது வந்து வியட்நாமுக்கு இந்தியாவுக்கு ஆல்மோஸ்ட் சேம் தான். ஆக்சுவலா இவங்க சொன்ன லிஸ்ட்ல வந்து நான் வியட்நாம் போயிருந்தேன். அதனாலதான் வந்து இந்த டீட்டெயிலான வீடியோ போடுறேன். ஏன்னா நீங்க ஃபாரின் போறதுக்கு முன்னாடி நிறைய உங்களுக்கு புரிதல் வேணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து எந்த பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க சொன்னாலும் எனக்கு தெரியாது. பட் வந்து கிளியரான பர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு சொல்றேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை வந்து நீங்க கிராஸ் செக் பண்ணா பண்ணிக்கங்க. நானும் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸும் வியட்நாம் போயிருந்தோம். வியட்நாம் போயிட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஒரு டிஃபன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்தியன் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதில் ஒரு தாஜ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. நல்ல ஒரு பக்காவான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. போயிட்டு காலையில் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டோம். சாப்பிட்டு பில்லு கொண்டு கொடுத்தான். 12 லட்சம் ரூபாய். சாப்பிட்ட இட்லி தோசை காணாமல் போயிடுச்சு. வியட்நாம் காசுக்கு 12 லட்சம் ரூபாய். நம்மளோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய். நம்ம ஊரில் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ₹5 7 டிமாண்ட் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கும். நீங்கள் அதே வியட்நாம் காசுல வந்து பார்த்தீங்கன்னா 3000 4000 டாங், அதாவது 10 13 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள வருங்க. ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு ₹150 ஒரு ₹250 வரைக்கும் ரேஞ்சஸ்ல இருக்கு. அதே வியட்நாம் டாங்ல பார்த்தீங்கன்னா 70,000 1 லேக் டாங் வருது. நம்ம ஊர் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ₹200 ஒரு ₹400 அந்த ரேஞ்சுக்குள்ள வருது. டாக்ஸி, அதாவது நம்ம ஓலா ஊபர்லாம் போகிறோம்ல, அந்த மாதிரி டாக்ஸி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சென்னையோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹12 ஒரு ₹25, அதாவது டைமுக்கு தகுந்த மாதிரி ஸ்லாட்டுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். அதே வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா ₹30 ₹50 வரைக்கும், அது டைமுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக ஒரு காமனான ஒரு பொருள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்கஹால் சாப்பிட்றவங்க தான் உங்களுக்கு ஜாக் டேனியல்னு சொல்லுவாங்க. 750 ml. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹3000 அந்த ரேஞ்ச் வரும். ₹3000 ஒரு 500 ₹2000 முன்ன பின்ன வரும். உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ₹3000 வச்சுக்கலாம். வியட்நாமில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 8 லட்சம் டாங், அதாவது 8 லேக் டாங் அப்படின்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ₹2700 ₹3500 வரைக்கும் வரும். ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் வந்து அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஆஃபர்லாம் போடுவாங்க. ஒரு ஆவரேஜாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ₹3000 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ இதில் இந்த எக்ஸ்பிளனேஷனில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். பர்ச்சேசிங் பவர் வந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் ஆல்மோஸ்ட் சேம். அதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரிக்கும். வியட்நாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே டிராகன் ஃப்ரூட் சப்ளை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் கண்ட்ரி தான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோட்டல் வந்து நம்ம வியட்நாம் பிஸ்னஸ் சொல்லலாம். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஹோட்டலோட ப்ரைஸ் வந்து வியட்நாமில் கம்மி தான். சிம்பிளாக உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஊரில் ₹50 நம்ம வயிறு நம்ம சாப்பிடலாம். ஸ்ட்ரீட் ஃபுட்லையோ இல்லை ரோடு கடை தள்ளுவண்டி கடையிலையோ நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி ₹5000 ஒரு லஞ்ச் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம டெய்லி பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரிலுமே இருக்குது. எந்த இடத்துல போய் நீங்கள் சாப்பிட்றீங்க, எந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டா இல்லை ரெஸ்டாரண்ட்டா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலா அப்படிங்கிறதுல ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கலாங்க. அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கம்மியாக காசு கொண்டு போனால் வியட்நாமில் ஜாலியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சிட்டு போயிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. காசோட நம்பர்ஸ் தான் வேற, வேல்யூ ஒன்று தான். அந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் பையில் அள்ளிட்டு போயிட்டு வியட்நாமே விலைக்கு வாங்கி வந்துடுவாங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.